என்னை இயக்கம் எனது பெற்றோர், குருமார்கள், சித்தர்மார்கள், பிரபஞ்ச சக்திகள், இறை சக்திகள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கதம்பம் வியூஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இது எனது முதல் காணொளி. இந்த கதம்பம் அப்படிங்கிற இந்த கதம்பம் வியூஸ்க்கு கதம்பம்ங்கிற பேர் நான் வைப்பதற்கு காரணம் என்ன? நான் இது என்னுடைய வாயாடி டிக்டாக்குக்கு முடிஞ்ச உடனேயே இந்த கதம்பம் அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் பேரை பதிவு பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய இதில் ஒரு நாள் அதற்கப்புறம் ஒரு நாள் நான் கனவு காண்றேன். நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் இடது பக்கம் 4வது மாடியில் போய்கிட்டு இருக்கேன். வலது பக்கம் ஒரு அம்மா ஒரு காவி உடை அணிஞ்சு ஒரு புடவை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. சாமியார் அம்மா மாதிரி இருக்கு. அவங்க என்னையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, எங்கேயோ பார்த்த மாதிரி கடம்ப மரம் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் கழுத்து தூங்கி முடிச்சு அந்த கனவுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்குறேன். நான் பெரிய அறிவுஜீவி இல்லையே, கடம்ப மரம்னா என்னன்னு எனக்கு தெரியும், அது முருகனுக்கு திருமாலுக்கு உரியதுன்னு. ஆனால் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ என்னுடைய நட்சத்திரத்திற்கு உரிய மரம், ஓ அப்படி தான் அது வந்திருக்கு. ஆனால் அதுக்கு என்னது சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியலை. அதோட முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் என்னுடைய அந்த வாயாடிங்கிற டிக்டாக்கு பிறகு இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறப்ப இந்த கதம்பம் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா, பல வகை விஷயங்களை ஒன்றா சொல்கிறது. ஒரே ஒரு ஆன்மீகத்தை பற்றியோ கல்வியை பற்றியோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே செலுத்தாமல் பல வகை எல்லாத்தையும் கலவையாக கதம்பமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த கதம்பம்ங்கிறதுக்கு பொருளே எனக்கு தெரியும். இது யாரையும் மாற்றி அமைக்கிறதற்கோ எதையும் மாற்றி அமைக்கிறதுக்கோ அமைக்கப்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பார்வையில் நான் அனுபவித்தது, நான் கடந்து வந்த பார்வைகள், நலக்குறைவுகள் அல்லது இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட அமையக்கூடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதம்பம் வியூஸுங்கிற பேரில் இதை நான் உருவாக்கினேன் இந்த யூடியூப் சேனலை. அப்போ நான் இப்போ இந்த பதிவேற்றம் செய்கிறதுக்கு முன்னால் அந்த கதம்பம்க்கு வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு நான் பார்க்குறப்ப கடம்ப மரம் அப்படிங்கிற பெயரும் அதில் இருக்குது. அப்போ அது அப்போவே சொல்லிடுச்சு, நீ கடம்ப மரம்னா இதுக்காகத்தான் அப்படிங்கிறது அந்த கனவுல வந்ததுன்னு இப்போ உணர்ந்தேன். இதற்கு முன்னால் நான் போட்டது டிக்டாக்குங்கிற வாயாடிங்கிற டிக்டாக். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அது என்னங்க வாயாடி அப்படின்னு உங்கள் டிக்டாக்குக்கு பேர் அப்படின்னுட்டு. அப்போ யாராவது நான் அறிவுஜீவின்னு போட்டால் யாரும் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது. என்ன யாராவது வாயாடின்னு கூப்பிட்ருக்காங்களான்னு பார்த்தா என்னுடைய ஆசிரியர், 9வது வகுப்பு அறிவியல் ஆசிரியர், ஒரு நாள் அவர் நாங்கள் கேஆர்னு கூப்பிடுவோம், இன்னமும் அவர் எனக்கு தொடர்பில் இருக்கார். ஒரு நாள் ஏதோ ஒன்று கேட்குறாரு, வகுப்புக்கு வெளியே அழைச்சி என்னமோ சொல்கிறேன் வாயாடி போ அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என் மாமன் மகன் அவர் என்னுடைய இளமையான வயது தான், சின்ன வயசு தான், அவர் என்ன வாயாடின்னு கூப்பிடுவார். ஆனால் அதெல்லாம் அதை விட நான் இந்த வாயாடிங்கிற பேரை என்னுடைய டிக்டாக்குக்கு நான் தேர்ந்தெடுக்க காரணம், எம்ஜிஆர் மேலே எனக்கு ரொம்ப அபிமானம் இருக்குது. அவருடைய அரசியலுக்கு, சினிமாவுக்கு இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதாவோட அரசியலுக்கு எனக்கு நான் ஒரு ஆதரவாளர், சினிமாவுக்கு அல்ல. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், யாரும் இல்லாதப்போ ஜெயலலிதாவை அந்த வாயாடி அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஜெயலலிதாவை பேர் சொல்லி அம்மா அப்படிலாம் கூப்பிட மாட்டாராம். அந்த எம்ஜிஆருடைய அந்த ஒரு அபிமானத்தில், அவர் மேலே இருக்க அபிமானத்தில் தான் என்னுடைய டிக்டாக்குக்கு நான் வாயாடின்னு பேர் வச்சது. இப்போ உங்களுக்கு நான் அந்த கதம்பம் வியூஸ் கொடுக்குறேன். இதை எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு இதில் பகிர்ந்து கொள்வேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இதை பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன்.